நடு வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த முன்னாள் பஜ்ரங் தள் நிர்வாகி. கீழே கிடந்த செல்போனையும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரித்த போலீஸ். கரூரில் பதுங்கியிருந்த கொலையாளியை ட்ரேஸ் செய்து பிடித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். முன்னாள் பஜ்ரங் தள் நிர்வாகி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வீட்டுக்கு பின்புறத்துல நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தாய் யதார்த்தமா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப மகன் மேனா மோகன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் சடலத்தை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. தாயோட சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு மோகனோட வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த தாய்கிட்ட போலீசார் விசாரணை பண்ணாங்க. அப்ப ஒரு இளைஞர் எங்க வீட்டுக்கு வந்து என் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், இப்ப அவனை காணல, அவன் தான் என் மகனை கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து மோகனோட செல்போன் நம்பரை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீட்டெயிலையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல விஸ்வாங்கிற இளைஞரோட பேரு காட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையே எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல விஸ்வா மோகனோட வீட்டுக்கு வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் விஸ்வாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சிக்னல் கரூர்ல காட்டி இருக்கு. இதனால நேரா சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் வீட்ல பதுங்கி இருந்த விஸ்வாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை திருவப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மேனா மோகன். பஜ்ரங் தள் நிர்வாகியான இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பதவியை வச்சு பண மோசடியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. இதனால அவரை அமைப்பிலிருந்து சமீபத்துல நீக்கி இருக்காங்க. இதுக்கிடையில இவருக்கு கரூரை சேர்ந்த விஸ்வாங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அரசு அலுவலகத்துல தனக்கு நிறைய பேர் தெரியும்னு சொன்ன நபர், நீ எனக்கு 14 லட்சம் ரூபாய் கொடுத்தனா உனக்கு இன்னும் 3 மாசத்துக்குள்ள அரசு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி இருக்காரு. அத அப்படியே நம்பின விஸ்வா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி 14 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கின மோகன் விஸ்வாவுக்கு வேலையை ரெடி பண்ணி கொடுக்கல. இதனால விஸ்வா அடிக்கடி மோகனுக்கு போன் பண்ணி வேலை சம்பந்தமா கேட்டு இருக்காரு. ஆனா மோகன் ஏதேதோ பொய் சொல்லி விஸ்வாவை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மோகன் வீட்டுக்கு போன விஸ்வா வேலை பத்தி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு என்னால வேலை வாங்கி தர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ள அரசு வேலை ரெடி பண்றேன்னு சொல்லி இருக்காரு மோகன். ஆனா அத நம்பாத விஸ்வா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. அதுபடி மோகன் 9.5 லட்சம் பணத்தை மட்டும் விஸ்வாவுக்கு கொடுத்திருக்காரு. பாக்கி பணத்தை கொடுக்காம ரொம்ப நாட்களா ஏமாத்திட்டே இருந்திருக்காரு. விஸ்வாவும் அடிக்கடி மோகன் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை பத்தி கேட்டிருக்காரு. ஆனா மோகன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம ஏதேதோ பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச விஸ்வா மோகன் கிட்ட கடைசியா ஒரு முறை பணத்தை பத்தி கேட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மோகனோட கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மோகனோட வீட்டுக்கு போன விஸ்வா வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால மோகன் அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசி இருக்காரு. அப்ப உன் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி விஸ்வாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான விஸ்வா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு. மோகனும் கிச்சனுக்குள்ள போயிட்டு குடிக்க தண்ணி எடுத்து வந்தப்ப மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த விஸ்வா மோகனோட கழுத்திலேயே ஓங்கி குத்தி இருக்காரு. அப்ப மோகன் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்திருக்காரு.
அப்ப அவர் மடக்கி பிடிச்ச விஸ்வா அவரை கழுத்தறுத்து கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா செல்போன் சிக்னல் மற்றும் சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.